இவ்வளோ நாளாக புத்திரபாக்கியம் தள்ளி போயிருச்சு, நம்மளுக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல புத்திரபாக்கிய அமைப்பு நல்லா இருக்கும். கூடா நட்பு கேடாய் முடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏற்கனவே கடன் தொந்தரவுல ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த கடன் விஷயம் அடைபடக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் நல்லா முன்னேற்றமாக வரக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அஷ்டமச்சனியோட தாக்கமும் 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் இருக்க போகுது. ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 குரு பயிற்சி பலன்கள். ஸோ இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் ஒரு ராசிக்குமே என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் திருமதி சுதா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் சின்ன சேலம் சுதா கண்ணனுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் ஒரு ராசிக்குமே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் எந்த டேட்ல தொடங்க இருக்கு, அந்த நாளில் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்? ஒவ்வொரு வருஷங்களும் புது வருஷம் பிறக்கும் போதும் குரு பயிற்சி ஆகும்போதும் சனி பயிற்சி ஆகும்போதும் என்னென்ன சில மாற்றங்கள் உலகத்தில் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். இப்பவும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் மீனத்தில் இருக்காரு, குரு இப்போ மிதுனத்திலிருந்து பயிற்சி ஆகி கடகத்துக்கு வரப்போறாரு. ஆக உச்ச வீட்டுக்கே இப்போ வரப்போறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த மாதிரியான அமைப்பு அவருக்கு வரும். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அதனுடைய மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் நம்ம 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலனாகவும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து 2026 குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? இந்த ஆண்டு வரக்கூடிய குரு பெயர்ச்சி துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசிக்கு கடந்த வருஷத்துலேயும் நல்ல ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு பொதுவாகவே குரு நல்லது பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா 3, 6 ஸ்தானங்களுக்குரிய வீடாக துலாம் ராசிக்கு குரு பகவானோட வீடு அமையறதுனாலையும், குருவும் சுக்கிர பகவான் துலாத்தோடைய அதிபதி சுக்கிர பகவான், அவங்க 2 பேருமே பகை கிரகங்கள் அப்படின்றதுனாலையுமே குரு துலாத்துக்கு நல்லது செய்ய மாட்டாரு அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து உண்டு. குரு பகவான் தேவகுரு, சுக்கிர பகவான் அசுரகுரு. ஸோ 2 பேருமே பகை கிரகங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட கடந்த வருஷத்துல துலாத்துக்கு நல்ல ஸ்தானத்துல உட்கார்ந்து அவங்களுக்கான ராசியவே பார்த்துக்கிட்டு இருந்து நல்ல ஒரு சுப விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க ராசியை பார்க்கலைனாலும் அவங்களுடைய குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தையே பார்க்கறாரு. ஸோ குரு தனகாரகர், தனஸ்தானத்தையே பார்க்கறாரு. ஸோ அவங்களுடைய வருமான விஷயம், தின வருமானம், மாத வருமானம், வருட வருமானம் எப்படி இருந்தாலும் வருமானம் பெருகக்கூடிய சூழ்நிலையும், அவங்களுடைய சுகஸ்தானத்தை குரு பார்க்கறாரு. அப்ப சுகஸ்தானம் அப்படிங்கும்போது நல்ல ஆடம்பரமான வீடு கட்டுறது, நல்ல சொகுசான கார் வாங்குறது, நல்ல சொத்து பத்துக்கள் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான விஷயங்களையும் பார்க்கறாரு. அதுவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி தாயோடைய வெளியிலிருந்து சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னாலும் நல்லா இருக்கும். தாய்க்கு ஏதாவது உடம்பு தொந்தரவுகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் நல்லபடியா கொண்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அதுலேயும் இப்போ துலாத்துக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் சகாயத்தில் உட்கார்ந்து இன்னும் நல்ல நன்மையை கொடுக்க போறாரு. சனியும் குருவும் நட்பு கிரகங்கள் 2 பேருமே சேர்ந்து துலாத்துக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கறாரு அப்படின்ற மாதிரி இந்த வருஷம் இருக்கிறதுனால 6ல் ஒரு பாவ கிரகம் உட்கார்ந்த அளவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உபஜய ஸ்தானங்களில் ஒரு பாவ கிரகம் இருந்ததுன்னா அந்த ராசிக்கு நல்ல வளர்ச்சியும் வெற்றியும் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு ஜாதக அமைப்புப்படி துலாம் ராசி நேயர்களுக்கும் எந்த ஒரு போட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையான ஆண்டு இந்த வருஷம் தான். தேர்வு எழுதுறது, வழக்கு வியாஜயங்கள், விளையாட்டு துறைகள், நீங்கள் எந்த கேட்டகரியில் ஒரு வெற்றி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வெற்றி நிச்சயமான சூழ்நிலைங்கிறத குரு பகவான் கொடுத்துட்டு இருக்காரு. உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறாரு. அதனால இவ்வளோ விஷயங்களும் நல்லதுகளும் உங்களுக்கு நடந்துகிட்டே இருந்தா கூட சின்ன சின்ன உடல் உபாதைகள் பிரச்சனைகளையும் கொடுத்து கொஞ்சம் தூக்கமின்மையும் அதிகமாக கொடுக்கும். அப்படின்றதுனால உடல் ஆரோக்கியத்தை நீங்க கவனமா பார்த்துக்கணும். தூக்கமின்மை அப்படின்றது வரும். அதனால தூக்கமின்மை இல்லாம இருக்கிறதுக்கு அதிகபட்சமா நீங்க உங்களுடைய ராசியிலேயே சுவாதி நட்சத்திரம், லக்ஷ்மி நரசிம்மரோட நட்சத்திரம் இருக்காங்க. இவ்வளோ விஷயங்களை நல்லதாக நடத்திட்டு இருந்தா கூட ஒரு சில விஷயங்களுக்கு நாங்கள் ஏதாவது பரிகாரம் மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னாக்கா உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நல்லா இருக்கும். துலாம் ராசி காற்று ராசி அப்படிங்கும்போது அவங்களுடைய மந்திரங்களை ஜெபிக்கிறது நல்ல இதாக உங்களுக்கு முன்னேற்றமாகவும், அந்த மந்திரங்களை காதால் கேட்கறதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களாகவும் கொடுக்கக்கூடிய அமைப்பு
வரும். முடிஞ்ச அளவுக்கு சுக்கிர பகவானும் பெருமாளுடைய அமைப்பு தான். அதுலேயும் சுவாதி நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மருடைய பெருமாள் இருக்காரு. அதனால மகாலட்சுமி அம்மன் அருள், லக்ஷ்மி நரசிம்மரோட வழிபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நெய் தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமையில நீங்க கும்பிட்டுட்டே வந்தீங்கனாலும், அவங்களுடைய மந்திர ஸ்லோகங்களை காதால கேட்டுக்கிட்டு வந்தாலும் சரி, நீங்களும் பாடிக்கிட்டே வந்தாலும் சரி, ஏற்கனவே நல்ல வளர்ச்சியும் அனுகூலமா இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னும் நல்ல வளர்ச்சியான சூழ்நிலையும் அனுகூலமான விஷயமாவும் இப்ப நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கறனால துலாம் ராசி நேயர்கள் இந்த வருஷத்தை நல்ல வழிபாடு பண்ணி அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்துல போகலாம், அவங்களுடைய பிறந்த கிழமை அன்னைக்கு போகலாம், அவங்க பிறந்த மாசத்தன்னைக்கு கூட போகலாம். ஜஸ்ட் வீட்டிலேயே உட்கார்ந்து கூட நீங்க அந்த மந்திரங்களையும் பாராயணம் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி நீங்க உங்களுக்கு ஃபேவரபிளா இந்த வருஷம் குரு பகவான் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கலாம். நீங்க அடுத்த விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? இந்த வருஷம் வரக்கூடிய குரு பெயர்ச்சியில விருச்சக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். காலபூசனுக்கு 8வது ராசி. எப்பவுமே ஒரு சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. அடுத்தவங்களுக்காகவே எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசியா விருச்சக ராசி நேயர்கள் தான் இருந்திருக்காங்க. தொடர்ச்சியாகவும் தொந்தரவுகளை அனுபவிச்சவங்களும் விருச்சக ராசிக்காரர்கள் தான். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷ காலகட்டமான தொந்தரவு மாதிரி தான் நடந்திருக்கும். ஏன்னா கொரோனா காலத்து டைம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா 7 சனி 9 வருஷம் நீடிச்சது, ஜென்மகுரு ஜென்மகேது ஜென்ம இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்தது, அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. சனி பகவானும் பஞ்சமத்துல போயிருக்காரு. அதே மாதிரி குரு பகவானும் உங்க பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறாரு. ஸோ இந்த வருஷம் இவ்வளோ நாளா ரொம்ப கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் பிரச்சனையிலையும் விளையாண்டுட்டு இருந்த எல்லா விருச்சக ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு பெரிய ரிலீஃபா வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இந்த வருஷம் நல்லா இருக்கு. திருமணம் தாமதமானவர்களுக்கு நல்ல திருமண அமைப்பு, மறு திருமணம் பண்றவங்க, பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்றது, குழந்தை தாமதமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள், வேலை விஷயங்கள், குழந்தைகளுக்கு திருமண விஷயம் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுடைய சகோதர ஒற்றுமையில இவ்வளவு நாள பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்தா கூட அவங்களுக்கான நல்ல அந்யோன்யமும் ஒற்றுமையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், எவ்வளவு பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் வந்தாலும் கூட உங்களுடைய ராசியவே குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால அதையும் தைரியமா எதிர்கொண்டு நம்பிக்கையோடையும் புத்துணர்ச்சியோடையும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலையில நீங்க இருக்க போறீங்க. விருச்சக ராசி நேயர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உடல் உபாதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுகள் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு சந்திரன் நீச்சமான இடம், காலபூசனுக்கு 8வது ராசி வேற. அதனால எப்போவுமே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிறது. 8வது இடம் அப்படிங்கும் போதே தீரா கடன், தீரா நோய், எந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும் நாள்பட்டு கொண்டு போறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லே தான் இருந்திருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய ராசியை உங்களையே குரு பார்க்கறதுனால ஒரு எனர்ஜெட்டிக்கா இந்த வருஷம் அதை எல்லாமே எதிர்கொண்டு நல்லபடியா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு. சொல்லப்போனா 10ல் ஒரு பாவகிரகம் இருந்தாலும் தொழில் விஷயத்துல நல்லபடியா வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதுசா தொடங்கணும், பெண்டிங்ல இருக்க தொழில் நல்லா கொண்டு போகணும், இல்ல தொழில்ல ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் அதுல ஒரு முடக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அடுத்தவங்களால பிரச்சனையான சூழ்நிலையில இருந்தது, இது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி நல்ல தொழில் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியம் எப்பவுமே கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா சந்திர பகவான் நீசமான வீடுன்றதுனால தாய்க்கு தான் தொந்தரவு அதிகமா வரும். அதனால அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும் தொந்தரவோ பிரச்சனைகளோ வர வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப கண்டிப்பா தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமா எடுத்துக்கணும். பெரியவங்களோட ஆரோக்கியத்தை கவனமா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது வழக்குகள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தா கூட அது சரியாகக்கூடிய வாய்ப்பு வரும். புதியதாக சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு வரும். அதாவது வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனம் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்லா வரும். நீங்க நினைச்ச மாதிரியான இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையா வரக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷம் இருக்கு. அதனால புதிய உத்வேகத்தோடையும் புதிய தன்னம்பிக்கையோடையும் புதிய முயற்சியோடையும் விருச்சக ராசி நேயர்கள் இந்த வருஷத்தை நீங்க உங்களுடைய குரு பார்வை உங்களோட ராசியை இருக்கிறதுனால அதை எதிர்கொண்டு நல்ல முன்னேற்றமா வரக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு. விருச்சக ராசி செவ்வாய் பகவானோட வீடு, அது ஒரு நீர் வீடு. ஏதாவது நீர் ஸ்தலம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு வழிபாடு பண்றது நல்லது. அதுவும் முருகர் வழிபாடு அப்படின்றது இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு பழனிமலை முருகரா இருக்கலாம், திருச்செந்தூர் முருகரா இருக்கலாம், சுவாமி மலையா இருக்கலாம். உங்களுக்கு முருகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில போறது இன்னும் நல்லா இருக்கும். பக்கத்துல ஏதாவது ஏரி குளங்கள் இந்த மாதிரி இடங்கள்
இருந்தால் நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஏதாவது வந்து உணவு கொடுக்கறதும், இப்போ வந்து கோடைகாலம் ஆரம்பிக்க போகுது இந்த குரு பயிற்சி டைமிங்கில் அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணீர் தானம், மோர் தானம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டத்திலே இருந்தக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி நல்ல விஷயங்களில் முன்னேற்றமாகி வீடு கொண்டு வர மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது. அதனால் இந்த சாதாரண பரிகாரத்தை பண்ணி கூட நீங்கள் வந்து நல்ல முன்னேற்றமாக வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம குரு பயிற்சி பலன்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தனுசு ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருஷ குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். தனுசு அப்படின்றதே குரு பகவானோட வீடு தான். குரு வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் 7ஆம் இடத்துல இருந்து இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசியவே பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து 8ஆம் இடத்துக்கு கடகத்தில் போய் உச்சமடைஞ்சு மறையிறாரு. அப்போ உங்களுடைய ராசிநாதர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்கள் இப்போ நினைக்க தேவையில்லை. ஏன்னா உங்கள் ராசிக்கு மறைஞ்சாலும் கூட உங்களுடைய தனஸ்தானத்தையும் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். இப்போ 2-12 குரு பார்வை செய்கிறார். அப்படிங்கும்போது உதவி கேட்கக்கூடிய இடமும் உதவி வரக்கூடிய இடமும் ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய இடங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமான உதவிகளும் வரும். நீங்கள் விரும்பிய நபர்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களில் உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் வரும். தனக்காரகர் உங்கள் ராசிக்காரகர் உங்கள் ராசிநாதர் உங்களுடைய தனஸ்தானத்தையே பார்க்குறாரு. அப்போ வருமானம் குறைவில்லாத சூழ்நிலையில் நல்லா வந்துட்டு இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அப்படிங்கும்போது 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதனால் புதியதாக வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை, இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை, சொத்து பெருகக்கூடிய வாய்ப்பு, வண்டி வாகனம், புதிய புதிய ரகங்கள் வண்டிகள், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது இந்த வருஷம். தொழில் விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சியும் முன்னேற்றமும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலையும் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு வருது. இதில் என்ன ஒரு பிரச்சனையான சூழ்நிலைனா உங்களுடைய தந்தை அமைப்புக்கு மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், தொந்தரவுகள் வரலாம். அதனால் தந்தையின் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தந்தை வழி சொத்துக்களில் ஏதாவது வழக்குகள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் வந்துடலாம். தந்தை வழி உறவுகளிலிருந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத மனக்கசப்புகள் வரலாம். அதனால் அவங்க கிட்டலாம் பெரிய லெவலில் வந்து நீங்கள் மனக்கசப்போடு இருந்துக்க வேண்டாம். கொஞ்சம் தள்ளி இருந்து அவங்கள பார்த்துக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு வர்த்தகங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்குது. நல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருந்தால் கூட நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். திருமண விஷயம் தாமதமானவங்களுக்கு நல்ல திருமண விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பும், அதாவது பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். 10ஆம் இடத்தை வந்து உங்களுக்கு சனி பகவான் பார்வை செய்கிறார். அப்படிங்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான விஷயங்களும் நல்லா இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய சூழ்நிலையில கொஞ்சம் தாமதமாகறதுக்கு வாய்ப்பு வரலாம். இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான நல்ல உத்வேகத்தை கொடுத்து அடுத்த கட்ட வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் முயற்சிகளை நல்லபடியாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையும் குரு வந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையோட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் ஒரு புதிய நபர் உறவுகள், ஒரு புதிய நபர் வருகை தருதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. அப்போ உங்களுக்கு புதிய புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதும் நல்லா இருக்கும். தனுசு ராசி நேயர்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதைக்குரியவங்களாகவும் ஒரு கௌரவத்துக்குரியவங்களாகவும் அவங்களை பார்த்தாவே ஒரு பண்புள்ளவங்களாகவும் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து குருக்கு மரியாதை பண்ணக்கூடிய சூழ்நிலையில் பெரியவங்களுக்கு நல்ல மரியாதையோடு இருக்கிறது, பெரிய பெரிய மத குருமார்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிறது, அவங்களுக்கு வஸ்திர தானம் மாதிரி ஏதாவது கொடுத்து அவங்கள வணங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பரிகாரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. இது நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்துலேயோ, ஜென்ம கிழமையிலையோ, ஜென்ம மாதத்துலேயோ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் கூடுதலான நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது செய்யக்கூடிய பரிகாரத்தையே இந்த மாதிரியான டைமிங்கில் செய்யும்போது அந்த பரிகாரமே பல மடங்காக பெருகி உங்களுக்கு இன்னும் நல்ல கூடுதலான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ உங்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி தொழில் விஷயம், மற்ற விஷயங்களை நல்ல முன்னேற்றமாக இருந்து உங்களுடைய வருமானத்தை சிக்கனமாக செலவு பண்ணி சேமித்து கொண்டு வந்தீங்கன்னாவே இந்த வருஷத்தை அழகாக கொண்டு போகலாம். மற்றபடி வந்து உங்களுக்கு அந்நியர்களில் விஷயங்களில்
கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு தாய் தந்தையரோட ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தாவே போதும். அடுத்தா வந்து மகரம். ஸோ மகர ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது. மகர ராசி நேயர்கள் எப்பவுமே கடும் உழைப்போட இருக்கக்கூடிய ராசி மகர ராசி நேயர்கள். நினைச்சதை சாதிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்களுக்கு இவ்வளோ நாளாக 7.5 சனிக்கான காலகட்டம் இருந்து இப்போதான் விலகி இருக்காங்க. இந்த 7.5 சனியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் நண்பர்கள் கூட எப்படி நம்மக்கிட்ட பழகுனாங்க, எப்படி செஞ்சாங்க, நமக்கு யார் என்னென்ன உதவிகள் பண்ணாங்க, என்னென்ன கஷ்டங்கள் கொடுத்தாங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க தானா அப்படின்ற மாதிரியான உலகத்தையே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு படிப்பினை வரிகளும் இப்போ கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ சனி பகவான் விலகின அந்த காலகட்டத்தில இருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குருவும் பயிற்சி ஆகி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கிடைச்சிருக்கு. கஷ்டமான சூழ்நிலைகள், தொந்தரவுகள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருந்தாலும் கூட குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு குரு பார்வை நம்ம மேலே பட்டாவே அடுத்த ஒரு உத்வேகத்தோட நம்ம வந்து தன்னம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுடைய தனஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு உட்கார்ந்துருக்காரு, 8ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாருனால அஷ்டமத்தில் சனி பகவான், ராகு பகவான், குரு பகவான், கேது பகவான் யார் வந்தாலுமே ஒரு பிரச்சனையான சூழ்நிலையை கொடுக்க போறாருங்கிறது உண்டு. ஆனால் அந்த பிரச்சனையும் சமாளித்து நம்ம முன்னேறிடுவோமானா உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால அதனுடைய பிரச்சனைகளை வந்து அதை தீர்த்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு வாய்ப்பு. ஸோ அதனால வந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா கூட அது உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக முடியக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னாலும் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும். 2ல் ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள், தொந்தரவுகள் கொடுத்து ஒரு சில மருத்துவ செலவுகள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால குடும்பத்தில் அந்நியர்கள் தலைவீடு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்களுக்கான என்ன உரிமையோ அதை வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணிட்டோம்னா அந்நியர்கள் தலையீடு இல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பெருகி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த வருமானத்தையே தவறாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரையிலும் வருன்றதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே தவறுதலாக புரிஞ்சிக்காம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த வருஷம் கூடுதலான நல்ல நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய 3வது ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறாரு. ஸோ உங்களுடைய சகோதர ஒற்றுமைகள் நல்ல வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றிகள், நீங்க நினைச்ச காரியத்துக்கான ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இந்த வருஷம் நல்லா இருக்கு. அப்போ அடுத்த கட்ட வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றி அப்படின்ற விஷயமும் நல்லா இருக்கும். நினைச்ச மாதிரியான இடத்துக்கு ஒரு முன்னேற்றமோ இல்லை இடமாற்றமோ கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது இருக்கு. உங்களுடைய தொழில் விஷயம் நல்ல முன்னேற்றமாக வரக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்கான சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது வழக்குகள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் இருந்தால் கூட அது வந்து கொஞ்சம் சரிவாகக்கூடிய சூழ்நிலையும் வரும். இது எப்படின்னா வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் ஓடிட்டு இருக்குன்னா கொஞ்சம் ஃபேவரபிளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். வழக்கே இல்லைன்னா புதுசாக உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் வந்துடும். அப்படின்றதுனால வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலாக கவனித்து அதை சரி பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கும். பண விஷயங்களில் வந்து அதிகப்படியான விஷயங்களில் முதலீடுகள் போடுறதுலையோ இல்லை வந்து ஏதாவது டபுளிங் மாதிரி, சிட்பண்ட் மாதிரி ஏதாவது போட்டு மாட்டிக்கிறதையோ இல்லாமல் கரெக்டாக சேமிச்சிங்கனாவே உங்களுக்கு தகுந்த வகையில் தகுந்த நேரத்துக்கு பயன்படக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு அந்த பண வரவுகளும் நல்லா இருக்கும். குழந்தை தாமதமானவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கிய அமைப்பும், திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு தாமதமானவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலையும், உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சியும் வரதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்கு. மகர ராசி அப்படிங்கும் போதே சனி பகவானோட வீடு. சனி பகவான் காவல் தெய்வம். எப்பவுமே வந்து நம்மளுடைய குலத்தை வளர்க்கறது குலதெய்வம் தான். குலதெய்வத்துக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. காவல் தெய்வங்கள், உள்ளூர் எல்லை தெய்வங்கள், இந்த மாதிரியான தெய்வங்கள் வழிபாடெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னமும் நம்ம கூடுதலாக வழிபாடு பண்ணோம்னா கருப்பு சாமி மாதிரி இருக்கிறது, கருப்புராய சுவாமி, கருப்பு சாமி, முனியப்பார்னு இருக்கிறது, ஐயனார்னு இருக்கிறது, இந்த மாதிரியான கையில் வந்து ஆயுதம் தாங்கிய காவல் தெய்வங்களுடைய எல்லா வழிபாடும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சனிக்கிழமைகளில் குலதெய்வ கோவிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறதும், காவல் தெய்வங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் எடுத்துக்கிறதும். காவல் தெய்வங்கள் அப்படிங்கும்போது எல்லா காவல் தெய்வங்களும் ஆயுதம் தாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆயுதம் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா அதை செய்யுங்க. ஏன்னா சூலாயுதமோ வேல்கம்பு அருவாவோ ஒரு வாளோ ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க உங்களுடைய ஆயுதம் தாங்கிய தெய்வம். அந்த தெய்வத்துக்கு அந்த ஆயுதத்தை அடித்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, தொந்தரவுகள், இடம் பூமியில், வண்டி வாகனத்தில், தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையை காவல் தெய்வங்கள் கொடுப்பாங்க. உங்களுடைய குலதெய்வமே காவல் தெய்வமாக இருந்தால் இன்னும் நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு சனிக்கிழமைகளில் செய்கிறது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது, பாத யாத்திரை மாதிரி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். மகர ராசி நேயர்களுக்கு எல்லாவித தாக்கத்திலிருந்தும் உங்கள் ராசியவே குரு பார்க்கறதுனால அதை சமாளித்து நல்லபடியாக வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கிறதுனால காவல் தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணி இந்த ஆண்டை நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. அடுத்த கும்பராசி. கும்பராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது இந்த குரு பயிற்சி பலன் அப்படின்றத பார்க்குறோம். கும்பராசி நேயர்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அடுத்த காட்ட எதிர்கால திட்ட வளர்ச்சியை எப்பவுமே யோசனையில் இருக்கக்கூடியவங்க, எதிர்காலத்தில் எப்படி நம்ம குடும்பத்தை கொண்டு போகணும், அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி குடும்பத்துக்கு நல்லா இருக்குன்றதை யோசித்து திறமையாக செய்யக்கூடிய எல்லா நேயர்களும் கும்பராசி நேயர்கள். எவ்வளோ பெரிய ரகசியங்களாக இருந்தால் கூட அந்த ரகசியத்தை வெளியே விடாம கட்டி காப்பாற்றக்கூடியதுல வல்லவர்களா இருக்கக்கூடியவங்க கும்பராசி நேயர்கள். நிறைய சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவங்களா இருக்கிறவங்க கும்பராசி நேயர். கும்பப்பானை அப்படிங்கும் போதே சேமிப்பு தான். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறது. இவ்வளோ நாளா உங்களுடைய ராசியை குரு பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ உங்கள் ராசியை விட்டு விலகிட்டாங்க குரு பகவான். ராசியை விட்டு விலகினாலும் கூட உங்களுடைய 2-12 இடங்களை பார்க்குறாரு. 2-12 இடங்களை பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்களில் உதவிகள் கிடைக்கிறதும் நல்லா இருக்கு. நீங்களும் தேவையானவங்களுக்கு உதவி செய்கிற விஷயமும் நல்லா இருக்கும். 2ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கும்போது, சனி பகவான் 2ல் இருக்காருனாவே வாக்கு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளால் செய்ய முடிஞ்ச வாக்கை தான் அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமே தவிர வாக்கு தவறக்கூடிய சூழ்நிலையை வரத்துக்கு வாய்ப்பு வந்துடும். ஆனாலும் அந்த இடத்த குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால அதை சமாளித்து நீங்கள் சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். ஜென்மத்திலே ராகு உட்கார்ந்துருக்காரு. இவ்வளோ நாளாக 7.5 சனியான காலகட்டம் இருந்து ஜென்மத்தில் சனி பகவான் இருந்து இப்போ நகர்ந்திருக்காரு. ஆனால் இப்போ ஜென்மத்தில் மறுபடியும் ராகு பகவான் தான் இருக்கார். ஸோ குரு பெயர்ச்சி நகரத்துக்கு வரையிலுமே உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு தான் இருப்பாங்க. இது மனபயம், பதட்டம், குழப்பம், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், எவ்வளவுதான் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு கை கொடுத்தாலும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்ன்றது கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டான இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு. ஸோ ஆப்போசிட் எதிர்பாலினம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையாகவும் வரும், ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரமாகவும் வரும், கூட்டு தொழில் விஷயமாகவும் வரும். ஸோ துணை கிட்ட வாக்குவாதம், வம்பு வழக்கு, விதண்டாவாதம் வச்சுக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்தை கொஞ்சம் அதிகமாக குறைச்சிக்கணும். நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறதோ மற்ற விஷயங்கள் ஏதாவது செய்யறதா இருந்தால் அதை குறைச்சிக்கிறது நல்லது. வம்பு வழக்குகள் அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார வரத்துக்கான வாய்ப்பு வந்துடும் அப்படின்றது இருக்குது. திருமணம் தாமதமானவர்களுக்கு கட்டாயம் திருமணம் சீக்கிரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எப்படின்னா, சில பேருக்கு காதல் திருமணம் மாதிரி நடக்கும். அது அந்நிய மதத்து திருமணம் மாதிரி கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் டக்குன்னு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புன்றது நல்லா இருக்கு இந்த வருஷம். உங்களுடைய ஜென்மத்திலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது ஏற்கனவே கும்பராசி நேயர்கள் எதிர்கால திட்டம் எப்படி இருக்கணும், அடுத்தது குடும்பத்துக்கு எப்படி நம்ம நல்லது செய்யணுன்ற யோசனையில இருக்கும்போது பண விஷயங்கள்ல உஷாரா இல்லைன்னா ஷேர் மார்க்கெட் போறது, பிட்காயின்ஸ் போறது, சூதாட்டம் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல போயிட்டு பணத்தை விடக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். ஏதாவது டபுளிங்கு, சீட்டு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல போயிட்டு பணத்தை விட்டுற அமைப்பு வந்துடும். யாருக்காவது வட்டிக்கு ஆசைப்பட்டு ஒரு அதிகமாக நம்ம வட்டி கிடைச்சா நம்ம அடுத்தது சேமிச்சு பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக கொண்டு போகலாமேன்னு சொல்லி வட்டிக்கு கொடுத்து அந்த பணம் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துடலாம். அதனால மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு பண விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு ஜாமீனுக்கு போகிறதோ, முன்ன நிற்கிறதோ, கையெழுத்து போடுறதோ இல்லாமல், குடும்ப விஷயங்களில் அந்நியர்கள் தலையீடு இல்லாமல், வாக்கு விஷயங்களில் நிதானமாக இருந்துக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்திலையும் கரெக்டான அளவோட பழகிட்டு இருந்தீங்கன்னா தான் இந்த வருஷத்தை நீங்கள் கடந்து வரதுக்கான சூழ்நிலை வரும். ஏன்னா உங்களுக்கு ராகு ஜென்மத்தில் இருந்தாலும் இவ்வளோ நாளாக குரு பார்வை இருந்துகிட்டு இருந்ததுனால ஓரளவுக்கு உங்களுக்கு சமாளிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க. இப்போ அந்த குரு பார்வை குறைஞ்சிட்டாரு, மாறிட்டாங்க, உங்கள் ராசியில் விழலை. அதனால் அந்த பவர்ஃபுல் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையோட தைரியத்தோட அடுத்த விஷயங்களை செய்யக்கூடிய அந்த இதை கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் யோசனை பண்ணி அடுத்த கட்ட வளர்ச்சி திட்டங்களை செய்யுங்க. அதிகம் அகலக்கால் வைக்காதீங்க. கும்பராசி நேயர்கள் கண்டிப்பாக நிதானமாக இருக்கிறது நல்லது. கும்ப வீடு அப்படிங்கும்போது இதுக்கான பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இவரும் சனி பகவானோட வீடு தான். அப்போ இவருக்குமே காவல் தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இவங்களுக்கு எப்போவுமே நல்லா இருக்கும். இவங்களுக்குமே கருப்பராயசாமி, கருப்பனார் சாமி,
சாமி, ஐயனார் சாமி, மூப்பனார் சாமி, இந்த மாதிரியான காவல் தெய்வங்களோட வழிபாடும், அந்த காவல் தெய்வத்துக்கு நல்லெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்யறது, குளிக்கிறதுக்காக அபிஷேகத்துக்காக கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்யறது, அவங்களுக்கு ஆயுதம் அடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொந்தரவுகள், பிரச்சனைகள், ஒரு குழப்பங்கள் இருந்தால் கூட தெளிவான விஷயத்துக்கு வரலாம். அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு போனாலும் சரி, உங்களுடைய குலதெய்வத்துக்கு இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கே போனாலும் சரி, பிரசித்தி பெற்ற கோவில்களில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு போனாலும் சரி, காவல் தெய்வ வழிபாடு அப்படின்றது எப்போவுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சனிக்கிழமைகளில் காகத்துக்கு சாதம் வைக்கிறதும், உடல் ஊனமுற்றவர்கள், ஏழை எளியோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், இவர்களுக்கு குடை தானம் பண்ணுறது, இப்போ இந்த மாதிரியான வெயில் கால டைமுங்கள்லாம் செப்பல்ஸ் தானம் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு தானம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சில பாதகமான சூழ்நிலை இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை இல்லாமல் அப்படியே மெதுவாக நகர்த்திட்டு வர மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கும்பராசி நேயர்கள் வயதானவர்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணி வந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த ஆண்டு மற்ற தொந்தரவுகள்ல இருந்து எளிதாக கடந்து வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. கடைசியாக மீனராசி. ஸோ மீனராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் என்னவா இருக்க போகுது? மீனராசி நேயர்கள் இந்த வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் அவளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. மீனராசி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏழரசனியோட தாக்கம் விரேசனியாக நடந்துட்டு இருந்தாரு. விரேசனி நடக்கக்குள்ளேயே ஜென்மத்தில் ராகு இருந்தாங்க. இந்த ஜென்ம ராகுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யார் எப்படி எப்படி என்னென்ன விஷயங்கள்ல என்ன நல்லது நடந்தது, கெட்டது நடந்தது, யார் எப்படி பழகிறாங்க, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு யூகிச்சிருப்பீங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் மாட்டிக்கிட்டு பொருளாதார நஷ்டங்கள், பிரச்சனைகளையும் வந்திருந்திருக்கும். இப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு விலகிட்டு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் வந்திருக்காரு. ஜென்ம சனியும் இடம் மாற்றங்களை, மனபயத்தை, கலக்கத்தை, தொந்தரவுகளை, அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஜென்ம சனியா வந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான வாய்ப்பு என்னன்னா, குரு பகவான் கடகத்திலேருந்து உங்கள் ராசியவே பார்த்துட்டு இருக்காரு. பொதுவாகவே சொல்லுவாங்க 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு. உங்களுக்கு 5ல் குரு சூப்பராக உட்கார்ந்துருக்காரு. அதுவும் கடக குரு, உச்ச குரு, உங்களுடைய மீன ராசிக்காரருடைய ராசிநாதனே உட்கார்ந்து ராசியவே பார்க்குறாரு. எவ்வளோ பிரச்சனைகள், தொந்தரவுகள், கஷ்டங்கள் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த குரு கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது. இப்போ அதே மாதிரி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. இது எப்படின்னா உங்களுக்கு நல்ல சுகஸ்தானங்களையும் நல்ல ஃபேவரபிளான இடங்களையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏழரசனி வந்துட்டாரு, அது ராசிவே குரு பார்க்குறாருன்னா கூட சில விஷயங்களில் நம்ம அதிகப்படியான விஷயங்களில் அகலக்கால் வச்சோம்னா தொழில் விஷயத்தில் மற்ற விஷயத்தெல்லாம் மாட்டிட்டு நம்ம கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு விட்டுருவாங்க. ஜென்மத்தில் சனி போறாரு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வித சோம்பலும், பயமும், பதட்டமும் ஏற்படும். இந்த மாதிரி காலகட்டங்களில் சுயமாக தொழில் பண்ணலாம்னா நம்மளுடைய வேலை தானே, நம்மளுடைய தொழில் தானே, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போடுறதுனாலேயே அதனுடைய லாபங்களை எடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில் அடுத்தவங்க கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்கறது தான் நல்லது அப்படின்ற விஷயமா தான் நான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு சொல்கிறேன். ஏன்னா அடுத்தவங்கன்னா முதலாளி திட்டுவாருன்னு சொல்கிற விஷயத்தில் நம்ம ஓடிடுவோம் வேலைக்கு. ஆனால் சனி பகவான் லேபர் வந்திருக்காரு அப்படிங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்போடு இருந்தீங்கன்னா நீங்கள் முதலீடே போட்டு கூட செய்யுங்க. ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்களுக்கு சாதகமாக இருக்காரு. முதலீடு போட்டு தொழில் செஞ்சாலும் ஓய்வு ஒளிச்சல் இல்லாத ஒரு உழைப்போடு அந்த வேலையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா இருக்கும். 12ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் உடல் ஆரோக்கிய பிரச்சனையை கொடுப்பாரு, தூக்கமின்மையும் கொடுப்பாரு, தொந்தரவுகளையும் கொடுப்பாரு. மற்றபடி உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி, வெற்றி, முன்னேற்றம்ங்கிறது நல்லா இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் ஒரு பாவகிரகம் உட்கார்ந்து உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியும், வெற்றியும், முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், வழக்கு விஜயங்கள் இருந்தால் அது சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் அப்படின்றதும் நல்லா இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாமதமானா கூட திருமணம் நடக்கும். எல்லாரும் தவறாக நினைக்கிறோம், ஏழரசனி வந்தால் கஷ்டப்பட்டு பிரச்சனையாகி, தொந்தரவாகி, மன உளைச்சலாகி எல்லா பிரச்சனைகளையும் வளர்ந்துட்டு இருப்போம்னு. ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஏழரசனி வந்தாதான் திருமணம் நடக்கும், வேலை கிடைக்கும், குழந்தை கிடைக்கும், சொத்து வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, கஷ்டப்பட்டு கடன்பட்டு இந்த விஷயங்கள்லாம் செய்ய வைப்பார். ஸோ இந்த மாதிரியான டைமிங்கில் வாங்கக்கூடிய ஒரு சொத்தோ ஒரு வீடோ 3 தலைமுறைக்கு அசைக்க முடியாத சொத்தாக கொடுக்கக்கூடிய சூழலை சனி பகவான் ஏற்படுத்துவார். ஏன்னா குருவோட பார்வையும் உங்களுக்கு வந்திருக்கு. குறுகிய காலகட்டம் தான். அதனால் மீனராசி நேயர்கள் இதை பயன்படுத்திக்கலாம். மீனராசி நேயர்களுக்கு கடல் கடந்த பயணம், கடல் கடந்த வர்த்தகம், உங்களுடைய குழந்தைகளுக்கு வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, வெளிநாட்டு படிப்பு, வேலை விஷயங்கள், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நல்லதுக்கான சூழ்நிலை இருக்குது. நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அதை நம்ம தவறாக பயன்படுத்தி மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. அப்படின்றதுனால மீனராசி கடல் ராசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு குரு பகவான்
பார்வை பலனும் இருக்கிறதுனால உங்களுடைய அந்த குரு பார்வையை நல்ல சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு ஸ்தலம் செவ்வாய் குரு 2 பேரும் காம்பினேஷன் வராங்க. அப்போ இது வந்து திருச்செந்தூர் முருகர் வழிபாடு அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீங்களும் சமுத்திர ராசி தான். அப்போ கடல் நீர் ஆடுறது, புனித நீர் ஆடுறது, முருகரே வந்து அங்கே குருவாக இருந்து இருக்கக்கூடிய ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர். அதனால மீனராசி நேயர்களுக்கு கடல் நீர் ஆடுதல், கடல் ஸ்தானம் பண்ணுறது, கடல்வாழ் தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது, இந்த விஷயம் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு அதிகபட்சம் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு தான் நல்லா இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வழிபாடு பண்ணிக்கிறதும் முருகருடைய அருளை பெறதும் இந்த வருஷம் ஜென்மசனியிலிருந்து உங்களுக்கு நல்லபடியாக குரு பார்வையுடைய அனுகூலம் நிறைய கிடைச்சி உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்க ஜென்ம நட்சத்திரத்தில், உங்க ஜென்ம கிழமையில, உங்க ஜென்ம மாதத்தில் நீங்க எப்போ வேணாலும் போகலாம். பொதுவாகவே வந்து ஒரு மனுஷங்களுக்கு அவங்களுடைய உடல் உபாதைகள், பிரச்சனைகள், கர்மா, எவ்வளவு பிரச்சனைகள், தொந்தரவுகள் இருந்தாலும் கூட நீர் ஸ்தலத்தில் போய் நம்ம ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாவே நம்ம புனிதமாயிடுவோம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால எல்லா ராசி நேயர்களுக்குமே வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு புனித நீர் ஸ்தலத்தில் போய் நீராடி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள், கர்மங்கள் எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகமும், புதிய முயற்சியும், புதிய தன்னம்பிக்கையும் கிடைச்சி வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால மீனராசி நேயர்கள் கண்டிப்பா திருச்செந்தூர் வழிபாடு ஒரு தடவையாவது போறது நல்லது. இந்த வருஷத்துக்கான குரு பெயர்ச்சி பலன்களை வந்து நம்ம வந்து எல்லா 12 ராசிக்காரர்களுக்குமே நம்ம பார்த்தோம். இதுல வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில பாதகமான அமைப்புகளும் ஒரு சில சாதகமான அமைப்புகளும் இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு கஷ்டமாவே கூட இருந்துகிட்டே இருக்கலாம். குரு வந்துட்டாலும் கூட நம்மளுக்கு இப்படியே தான் நடக்குதே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க, புலம்புவீங்க. சில பேர் நம்ம உழைச்சாதான் சாப்பாடு, எந்த கிரகம் வந்து என்ன பண்ணுது நம்மள அப்படின்ற மாதிரி கூட நினைப்பீங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும், உங்களுக்கு தேவதைன்னு ஒன்று இருப்பாங்க, நமக்குன்னு ஒரு பிடிச்ச தெய்வம் இருக்கும், அந்த தெய்வத்தோடைய வழிபாடும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய கடமைகளை நீங்க கரெக்டா செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னாவே கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலனை கரெக்டா கொடுத்துட்டே போய்கிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய கர்ம வினைப்படி நம்ம வந்து பிறந்திருக்கிறதே நம்ம கர்ம வினையை அழிக்கிறதுக்கு தான். இந்த மானிட பிறவி எடுத்ததே வந்து நம்ம கர்ம வினை தீரணுங்கிறதுக்காக தான். திரும்பவும் நம்ம வந்து சில பல தவறுகள், பாவ புண்ணியங்கள் பண்ணிட்டு அந்த கர்மாவை அதிகமாக தான் ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து கிரகங்கள் நீ இப்படி பண்ணுன, இப்படி பண்ணுன, உனக்கான காலகட்டம், உனக்கான டைமிங்கில் இப்படி தான் நீ பலனை அனுபவிக்கணுன்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கொடுக்கக்கூடிய சூழலையை கூட நல்ல விஷயங்களை அப்படியே எடுத்துக்கிறோம். தவறான விஷயங்களாக இருந்தால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, புலம்புறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த தவறான ஒரு வழி பிரச்சனைகளை நம்மளுக்கு நீ இப்படி பட்டாதான் உனக்கு அது தெரியும், இது இப்படி செஞ்சு இப்படி வந்துதான் உனக்கு அதை பற்றின புரிதல் இருக்குன்ற மாதிரி தான் கிரகங்கள் நம்மளுக்கு வழி நடத்துகிறாங்க. ஸோ அந்த வழி நடத்தல்களை கூட நம்ம வந்து நம்மளுக்கு இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து புனித யாத்திரை, தீர்த்த யாத்திரை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் கடல் நீராடி இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணி அந்த குரு பகவானுடைய அருளையும் சனி பகவானுடைய அருளையும் மற்ற நவ கோள்களில் யார் வந்தாலுமே அவங்கவுங்களுடைய அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நான் இன்ன வரைக்கும் சொன்ன எல்லா பரிகாரங்களுமே இந்தந்த ராசிக்காரங்க இதுதான் செய்யணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எப்படி இருந்தாலும் அதை வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியோட பலாபலனை வந்து நம்ம முழுமையாக அனுபவிக்கலாம். கிரகங்கள் எப்பவுமே நல்லவங்களும் உண்டு, கெட்டவங்களும் உண்டு. நாம் கெடுதல் செய்யும் போது கெடுதலை அனுபவிக்கிறோம், நம்ம நல்லது செஞ்சிருந்த போது நம்ம நல்லது அனுபவிக்கிறோம். அதை கொடுத்துட்டு போகிற வேலை அவங்களுடைய வேலை. அதை வந்து இந்த மாதிரியான வழிபாடு பண்ணி நம்ம வந்து அதை ஏற்றுக்கிறது தான் நம்மளுடைய கடமை. ஸோ இதுக்கு மேலேயாவது நம்ம அந்த கிரகங்களுடைய தாக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான வழிபாடை பண்ணி அவங்கள போற்றி வணங்கினோம்னா அதனுடைய தாக்கத்திலேருந்து நம்மளுக்கு நன்மையவே செய்வார் அப்படின்ற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே சிறப்பாக 12 ராசிக்குமே இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து நம்ம நேயர்களுக்காக ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. மேலும் இது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மேம் கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வர இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.